ஹே ஆல், ஒரு டேஸ்டியான சூப்பரான ப்ரெஷர் குக்கர் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரான்ன்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg ப்ரானுக்கு 1/2 kg ரைஸுன்ற கணக்கு தான். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸோ எதுவுமே எடுக்கலை, ஜஸ்ட் நார்மல் வீட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறமா மெல்லிசாக கட் பண்ண வெங்காயத்தை இதெல்லாம் நான் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்காக அது சூடாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மீனெல்லாம் எடுத்து வச்சுட்டு 1 packet ஆஃப் ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும், அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் ஆஃப் வீட்டு குழம்பு மிளகாத்தூளும், அப்புறம் தேவையான அளவு சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அப்புறம் ஒரு ஹாஃப் இல்லைனா ஒரு லெமன் கூட நீங்கள் போடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா லெமன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப மசாலா இல்லாமல் ஒரு லைட்டான மசாலாவில் தான் வறுக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா பெரட்டிட்டு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வருதான்னு நம்ம பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக அது வதங்கி வந்துருக்கணுங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் வதக்குங்க. நான் வீடியோ ஸ்பீடாக வச்சுருக்கிறதுனால உடனே போடுற மாதிரி இருக்கும். ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிட்ட பிறகு இதில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் பச்சை மிளகா 2 கீரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ அதோட அருமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு இதில் நீங்கள் ஏற்றி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், வேறு எந்த மசாலாவும் இதில் போடல. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தயிர் ஒரு 50 mlன்ற மாதிரி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டு தயிர் தான் இதில் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறமா போட்ட தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு தொக்குன்ற பதத்தில் வரும்போது நான் ஒரு 10 முந்திரின்ற மாதிரி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த முந்திரியே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் அண்ட் ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வெந்ததுனால ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் லைட்டாக அதில் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வடிகட்டந்து. அரிசியில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 1/4 கிளாஸ்ன்ற மாதிரி தண்ணியும் இருந்தது. ஸோ இந்த தண்ணியுமே நம்ம கவுண்ட்டில் எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணின்ற கணக்கு தான். ஸோ ஏற்கனவே அரிசியில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3.25 கிளாஸ்ன்ற மாதிரி தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் விசில் போடாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நல்லா ஒரு கொதி வந்தோடனே அரிசியும் தண்ணியும் சமமாக வரணுங்க ஒரு அளவுக்கா. அப்படி வர டைமில் ஒரே அளவுன்றதுனால அப்படி இல்லை, ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அரிசிக்கு மேலே தண்ணி இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி வச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டேஜில் சால்ட் அண்ட் புளிப்பு டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீட்டு தயிர் யூஸ் பண்ணதுனால என்னோடய தயிர் அவ்வளோ புளிப்பே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டும், அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன்ன்ற மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே ஒரே சமமாக அழுவுன்ற மாதிரி வந்த பிறகு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் பேனில் பார்த்திங்கன்னா மீன் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வறுத்திங்கன்னா மேலேயும் வெடிக்காது, தெளிக்காமல் அழகாக அது ஸ்லோவாகவே வறுத்து வரும், தீயவும் செய்யாது, நல்லா பொன்னிறமாக வறுத்து வருங்க. ஸோ நான் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம்ன்ற மாதிரி தான் வறுத்துருக்கேன். அப்புறமா தம் போட்ட குக்கரை திறந்து பார்த்தா கமன்னு ப்ரான் பிரியாணி ரெடிங்க. நல்லா சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பசின்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் தம் போட விடலை. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே திறந்ததுனால லைட்டாக தண்ணியாக தெரியும். பட் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நார்மலான லெவலுக்கே போயிடுங்க. ஆனால் டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ரைஸுமே பக்காவாக வெந்திருந்தது. வீடியோவில் பார்க்கும்போது வேணும்னா அது கொஞ்சம் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு பர்ஃபெக்டான லெவல்லையே இருந்ததுன்னு சொல்லப்போனால். அப்புறமா பிளேட்டில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இது 1/2 kg ப்ரெஷர் குக்கர் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் பேக் மெசேஜ் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.